இப்படி மேலையும் கீழேயுமா வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 48 192.5 இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த 48 192.5 ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சில பேர் வந்து இல்ல சார் நான் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கலாம். 2 மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு 15 ட்ரேடாவது உங்களுக்கு செட் ஆகும். அடிச்சு சொல்றேன், டெய்லி நீங்க வீட்டுல இருந்து 800 ரூபாய் 900 ரூபாய் நீங்க சம்பாத்தியம் பண்ணலாம். ட்ரேடிங்க ஒரு ஃபுல் டைம் கரியரா எடுத்து பண்ணணும். இந்த ட்ரேடிங்ல நானும் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஆனா வாழ்நாள் ஃபுல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். 1-2 நாள் ட்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாளே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில போயிருங்க. ஏன்னா இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் வந்து லைஃப் டைம் கோலா நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு இந்த ட்ரேடிங் மூலமா நானும் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா வேற எல்லா சேனல்ஸுமே அவங்களோட கோர்ஸை செல் பண்ணி அது மூலியமா உள்ள இன்ஃபர்மேஷன்களை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஆனா நம்மளோட சேனல்ல எல்லாமே ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம். நம்ம சேனல்கள்லயும் ஒரு சில பேசிக்கான ஹேக்கிங் டெக்னிக்ஸ் வந்து நம்மளோட ஒர்க் ஷாப்ல வரப்போற காலத்துல நம்ம எடுப்போம். ஆனா இப்போ நம்ம சேனல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ட்ரேடிங்ல எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது. ஆனா இந்த ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான் ஒண்ணு MT5. இந்த MT5ல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணுனா நமக்கு ப்ராப்பரா நாம அதுல ஒரு ட்ரேடை எடுக்கலாம். அதுல பை லிமிட்னா என்ன, செல் லிமிட்னா என்ன, இது எல்லாம் பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அந்த எபிசோட பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பை ஸ்டாப் லிமிட்னா என்ன, செல் ஸ்டாப் லிமிட்னா என்ன, இது ரெண்டு மூலமா என்ன யூஸ் எல்லாம் இருக்கு. நாம ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ட்ரேடிங் வியூல உங்களோட சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது ட்ரேடிங் வியூல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல மார்க்கெட் எந்த மாதிரி நமக்கு சிக்னல் தரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்படி ஒரு பிசிலயோ லேப்டாப்லயோ நீங்க பார்த்தா மட்டும்தான் அதுக்கான கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன போன்ல தெரியக்கூடிய ஒரு 2-3 மணி நேரத்தை வச்சு மட்டும் நாம கண்டிப்பா ட்ரேட் எடுக்கவே முடியாது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் லைஃப் டைமா நான் இதுல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லேப்டாப்போ பிசியோ கண்டிப்பா தேவைப்படும். அது மூலியமா நீங்க சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த ஒரு போன்ல தான் உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் டைமா இந்த ஒரு ஜேர்னில டிராவல் பண்ண முடியும். உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னோட ஒரு பெஸ்ட் சஜஷனா 2 மார்க்கெட்டுக்கு மேல நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. டிவில காட்டுற மாதிரி 5-6 ஸ்கிரீனை வச்சுட்டு அதெல்லாம் உங்களை மயக்கிறதுக்காக காட்டுவாங்களே தவிர ஆனா அது எல்லாமே ஃபேக் தான். ஜஸ்ட் நம்மளால 1-2 மார்க்கெட்டுகளை தவிர எந்த மார்க்கெட்லயுமே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஸ்டேபிளா நம்மளால ஸ்டடி பண்ணி நிக்க முடியாது. சரி, நம்ம இந்த வீடியோல பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு பிறகு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்களை இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல பை ஸ்டாப் அண்ட் செல் ஸ்டாப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். அதே கான்செப்ட்ல தான் இந்த பை லிமிட்டும் செல் லிமிட்டும் நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. இப்போ இதுல நம்ம ரைட் சைடுல மேல அந்த கிளாக் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளை நாம தொட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பை லிமிட் வந்துரும். அந்த பை லிமிட்ல நாம ஒரு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா செல் ஸ்டாப் அப்படிங்கிறது வந்துரும். செல் ஸ்டாப்பை ஒரு ரேஞ்சில வச்சுட்டு அந்த மேல இருக்கக்கூடிய செல் லிமிட் பிரைஸ் அதை வந்து அதுக்கு கொஞ்சம் மேல வைக்கணும். அதாவது ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நாம வைக்கணும். ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நாம வச்சு அதுக்கான செல் லிமிட்டை ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிட்டு ஆனா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. அப்போ இதுல என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா செல் ஸ்டாப் லிமிட் எந்த இடத்துல நாம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்ல வந்து ஒரு டபுள் பாட்டம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது டபுள் பாட்டம்னா ஒரு டைம் மார்க்கெட் வந்து பாட்டம் தொட்டுட்டு ரெண்டாவது டைமும் இந்த பாட்டத்துக்கு தான் மார்க்கெட் வரும், வந்துட்டு மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த செல் ஸ்டாப்பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு டைரக்டான ஆப்போசிட் சைடுல தான் பை ஸ்டாப் வந்து பிளேஸ் ஆகும். அதாவது இந்த மாதிரி பை ஸ்டாப் லிமிட்டையும் செல் ஸ்டாப் லிமிட்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்ல நடக்கும்போது உங்களால அந்த ட்ரேடை பார்க்க முடியல அப்படின்னு இருக்கும்போது மட்டும் இந்த பை ஸ்டாப் லிமிட், செல் ஸ்டாப் லிமிட் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த மார்க்கெட்ல யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க பிகினரா இருக்கக்கூடிய டைம்கள்ல இதை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு பிறகு கண்டிப்பா இதை
யூஸ் பண்ணலாம். அதிகமா இந்த பை ஸ்டாப் செல் ஸ்டாப் இதெல்லாம் எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகமா 1 hour and 4 hour டே சார்ட்லயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைம்ல இதை யூஸ் பண்ணாதான் இதுக்குன்னு ஒரு வேலிட் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து சார் நான் ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறேன் 5 minutes and 15 minutesல மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், நான் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 minutes and 15 minutesல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா உங்களால அந்த டைம்ல மார்க்கெட்டை பார்க்கலாம். அதனால அந்த சின்ன சின்ன ட்ரேடுகளோ சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்லயோ நீங்க ட்ரேட் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த செல் ஸ்டாப் பை ஸ்டாப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு டே ட்ரேடரா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய MT5 வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலா போயிட்டு, ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய MT5 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு லெவல்ல தான் இருந்துச்சு. அதாவது நாங்க ட்ரேட ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பையை வந்து நீங்க எடுக்கிறீங்க, பையை வந்து எடுத்தாச்சு, பை ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு அதை தொட்டாலே நமக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட்டை தொடும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேலே கீழே லெவல் வந்துருது. அதை அட்ஜஸ்ட் பண்ணியே நீங்க உங்களுக்கான SL-யும் சரி TP-யும் சரி நீங்க வந்து அதுல ஆர்டரை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அந்த காலத்துல எப்படின்னா அந்த ஒரு மாடிஃபிகேஷன் கிடையாது. அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத இந்த கர்சரை வச்சு இப்படி மேலையும் கீழேயுமா வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 48 192.5 இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த 48 192.5 ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ட்ரேடுக்குள்ள போயிட்டு இப்படி கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி விட்டீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி ஒரு அம்புகுறி வரும். அந்த பென்சில் மாதிரி ஒரு அம்புகுறியை வச்சு இங்க அதை நம்ம டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணி தான் 48 192.5 டைப் பண்ணி மாடிஃபை கொடுத்தோம் அப்படின்னா மாடிஃபை ஆகிரும். அதுக்கு பிறகு நம்ம ரெண்டாவது மார்க்கெட்ல உள்ள போய் பார்த்தோம்னா அதே 48 192.5 அந்த இடத்துல இருக்கும். ஆனா அதை தொட்டு நம்ம இப்போ மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு இப்போ நாம ட்ரேட் பண்றதுக்கு இந்த ஒரு MT5 நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இதுல வந்து இண்டிகேட்டர்ஸை நாம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளை கட் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை தொட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாத்தையுமே வீடியோவை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெளிவா பாருங்க. வீடியோவை தெளிவா பார்த்ததுக்கு பிறகு நீங்க உங்களோட MT5ல போயிட்டு அது எல்லாத்தையுமே பண்ணி செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். வீடியோவை பார்த்துட்டு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதுவும் ஃபுல்ஃபில் ஆகாது, அதுவும் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ். இப்போ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து இல்ல சார் நான் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்டிவான ஒரு இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா பொலிஞ்சர் பேண்ட்ல எந்த ஒரு செட்டிங்ஸ்மே நீங்க மாத்த வேண்டிய தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸ்லயே நிறைய பேர் இன்னைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடரா அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சேவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொலிஞ்சர் பேண்ட் எங்க போயிடும், நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து அது போயிடும். ஒரு பேக் அடிச்சு பாத்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட் நமக்கு அப்ளை ஆயிருக்கிறது தெரியும். அப்படி நீங்க இந்த பொலிஞ்சர் பேண்ட்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும், இந்த ட்ரேடிங்ல இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுக்குண்டே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இல்ல சார் எனக்கு இந்த இண்டிகேட்டர் மட்டும் தனியா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுனா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நான் உங்களுக்காகவே வீடியோ போடுறேன். இப்போ இதுல பொலிஞ்சர் பேண்டை நம்ம எடுத்தாச்சு. இந்த பொலிஞ்சர் பேண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ மார்க்கெட் வந்து இதுல பாருங்க, இந்த சார்ட்ல பாருங்க, மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே மாற நீட்டா இறங்கி வந்துட்டு, அப்போ இறங்கி வந்துட்டு இருக்கும்போது எப்போ அந்த சென்டர் பாயிண்ட டச் பண்ணி அதை பிரேக் ஆகுதோ அந்த டைம்ல நீங்க வந்து கண்ணை மூடிட்டு செல் எடுத்துடலாம். இது எல்லா டைம்லயும் ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னா 10க்கு 8 நேரம் ஒர்க் ஆகும். அப்போ இதுல எவ்வளவு ரேஷியோல நம்ம ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:1 தான் வைக்க முடியும். அதாவது எந்த லெவல்ல நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அந்த லெவல்ல உங்களோட டேக் ப்ராஃபிட்டே வைக்கலாம். சார் நான் ஒரு ஸ்கேல்பரா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பொலிஞ்சர் பேண்ட் தான். அதுக்காக ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் இந்த மார்க்கெட் வந்து அந்த ஒரு சைட்ல இருந்து ஆரம்பிச்சு சென்டர் பாயிண்ட்ல வெட்டி
கீழே இறங்குதோ அந்த டைம்லலாம் நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லை, ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை, ட்ரெண்ட் லைன் தேவையில்லை, நியூஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா நியூயார்க் செக்ஷனா இருக்கக்கூடாது. சாயங்காலம் 6:30 இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் இந்த ஒரு கட்டிங்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ மத்த டைம்கள் எல்லாம் எந்தெந்த நேரத்துல உங்களுக்கு இந்த பொலிஞ்சர் பேண்ட் அதுல கட் ஆகுதோ அந்த டைம்ல உங்களுக்கான ட்ரேடை நீங்க பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணுனா 1:1 ரேஷியோ அந்த ரேஞ்சில உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். உங்களோட எஸ்எல் அதே மாதிரி அதுக்கான ரேஞ்சில நீங்க வச்சிருவீங்க. இப்போ ஒரு நாளைக்கு சராசரியா 8 இருந்து 10 ட்ரேடுகள் வரைக்கும் இந்த பொலிஞ்சர் பேண்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்ல நாம எடுக்கலாம். அதாவது அப்போ 2 மார்க்கெட்டை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, 2 மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு 15 ட்ரேடாவது உங்களுக்கு செட் ஆகும். ஒரு $100 வச்சு நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்க, 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10-15 நேரம் இந்த மார்க்கெட் அந்த பொலிஞ்சர் பேண்டை கட் பண்ணி கீழே இறங்கும். கீழே இறங்கும் போது ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு மைண்ட் கண்ட்ரோல்ல நீங்க 0.01 லாட் சைஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு 10 ட்ரேடுகளாவது ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ 10 ட்ரேடுகள் 1:1 ரேஷியோ, அதாவது $1 ரிஸ்க்கும் $1 உங்களுக்கான ப்ராஃபிட்டும் நீங்க வச்சீங்கன்னா அடிச்சு சொல்றேன், டெய்லி நீங்க வீட்டுல இருந்து $800 $900 நீங்க சம்பாத்தியம் பண்ணலாம் இந்த ஒரு பொலினியர் பேண்டை மட்டும் வச்சு. அப்போ இதை விட அட்வான்ஸ் லெவலா வேற என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்து இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தா போனா நிறைய பேர் சங்கோச்சப்படுறாங்க, பாதி பேர் 2 நிமிஷத்துலயும் 3 நிமிஷத்துலயுமே வெளியே ஓடி போயிடுறாங்க. எல்லாருக்கான என்கேஜிங்கா வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. அதனால அடுத்தால என்ன வீடியோ போடணும், என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காகவே மேக் பண்றோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.